ஈசிஆர் சம்பவத்தில் நடந்தது என்ன என்று பாதிக்கப்பட்ட பெண்கள் தந்தி டிவிக்கு பிரத்யேக தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெண்கள் எங்களை இளைஞர்கள் துரத்தி வந்தார்கள் என்று ஒரு புகாரை கொடுத்திருந்தனர். மறுபக்கம் துரத்தி வந்த இளைஞர்கள் எங்கள் காரை உரசியதால் தான் நாங்கள் பின்தொடர்ந்தோம் என்று மாறி மாறி புகார்கள் கூறி வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஈசிஆரில் இளைஞர்களால் துரத்தப்பட்ட காரில் இருந்த பெண்கள் பிரத்யேக தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நாங்கள் அவர்களது காரில் மோதியதாக கூறப்படுவது பொய்யான குற்றச்சாட்டு என்று இந்த காரில் பயணித்த ஒரு பெண் பிரத்யேக தகவலை கூறியிருக்கிறார். நாங்கள் மது அருந்தவில்லை, குழந்தை மற்றும் குடும்பத்தோடு காரில் பயணித்தோம். சம்பவம் நடைபெற்ற பின்பு உடனடியாக நாங்கள் காவல்துறையை அழைத்தோம். எங்கள் வீட்டிற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரித்தனர் என்றும், சாலையில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களிலும் சம்பவத்தின் முழுமையான காட்சிகள் பதிவாகியுள்ளது என்றும், தொடர்ந்து இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்று ஈசிஆர் சம்பவத்தில் காரில் பயணித்த பெண் நமக்கு பிரத்யேக தகவலை கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த சம்பவத்துல காரில் பயணம் செய்த பெண் வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, முழு விவரங்கள் என்ன ராஜா? அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் நேற்று இரவு பெண்கள் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சில இளைஞர்கள் வழிமறித்து துரத்தி அவர்களை மிரட்டுவது போன்ற காட்சிகள் காலை சிசிடிவி காட்சிகள் காலையிலிருந்து அனைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் பொதுவெளிகளில் பதவி இருந்தது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர் மற்றும் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்த செயலுக்கு. இந்த நிலையில் காவல்துறையினர் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்களை தற்பொழுது தேடி வருகின்றனர். அவர்கள் காரை மோதிவிட்டு சேதப்படுத்திவிட்டு சென்றதாகவும் அதனால் தான் அவர்கள் துரத்தியதாகவும் ஒரு தகவல் கூட வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் நமது தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக ஒரு தகவலை கொடுத்துள்ளார். அதாவது நாம் அவரை தொடர்பு கொண்டு கேட்டோம், என்ன நடந்தது, என்ன சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன என்று அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் விரிவான சில தகவல்களை நமக்கு கொடுத்தனர். அதில் நாங்கள் காரை அந்த இளைஞருக்கு காரின் மீது மோதியதாக கூறப்படுவது குற்றச்சாட்டு என்பது பொய். நாங்கள் யாருடைய கார் மீதும் மோதவில்லை, சம்பந்தப்பட்டவர்களுடைய காரை நாங்கள் மோதவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்துள்ளனர். கார் மோதப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர்கள் மறுத்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக காரில் நாங்கள் மது அருந்தவில்லை, குழந்தை மற்றும் குடும்பத்தோடு தான் நாங்கள் பயணம் செய்தோம். இவர்கள் எங்களை துரத்தியவுடன் உடனடியாக நாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு, எங்களுடைய அபார்ட்மெண்ட்டிற்கு நாங்கள் வந்துவிட்டோம். காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தோம். காவல்துறையினரும் தாமதமின்றி உடனடியாக அவர்களுடைய வீட்டிற்கு நடவடிக்கை எடுத்தனர் என்ற அந்த தகவலையும் தெரிவித்துள்ளனர். விரைந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தனர் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உண்மைத்தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள சாலையில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களை பார்த்தாலே தெரியும். ஆகையால் காவல்துறையினர் அதில் காட்சிகள் பதிவாகியுள்ளது. அதை காவல்துறையினர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும், அதே போல் அங்கு அமைக்கப்பட்டுள்ள காரில் மோதப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதை மறுத்துள்ள அவர்கள் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களுடைய அந்த காட்சிகளை பார்த்தாலே அந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை தெரியும் என்ற அந்த தகவலையும் நமது தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.